90 வயதில் தள்ளாத வயது முதியவரை சாலையில் விட்டு சென்ற உறவினர். எழுந்திருக்க முடியாமல் தவித்த பரிதாபம். மனிதநேயம் மறத்து போய்விட்டதா? மதுரையில் அரங்கேறிய அவலம். பாவச் செயல் என கடும் கண்டனத்தை தெரிவிக்கும் மக்கள். மதுரை மதிச்சியம் ஆழ்வார்புரம் செல்லும் வழியில் உள்ள பெண்கள் விடுதி முன்பாக 90 வயது மதிப்பு கொண்ட முதியவர் ஒருவர் மழை தண்ணீரில் குளிரில் நடுங்கிக் கொண்டபடி இருக்க அந்த பகுதி வழியாக சென்ற மக்கள் மதுரை ரெட் கிராஸ் அமைப்பிற்கு இது குறித்து தகவல் தெரிவித்தனர். சமூக ஆர்வலரும் வழக்கறிஞருமான முத்துக்குமார் ரெட் கிராஸ் அமைப்பினரோடு இணைந்து அந்த முதியவரை மீட்டு சிகிச்சைக்காக 108 ஆம்புலன்ஸ் மூலமாக அரசு ராஜாஜி மருத்துவமனையில் அனுமதித்தனர். மேலும் முதியவரிடம் விசாரிக்கும் போது அவர் ஜெய்ஹிந்த்புரத்தை சேர்ந்தவர் என்றும், பெயர் குபேந்திரன், தந்தை பெயர் வெங்கடாச்சலம் என்றும், அவர் டெய்லர் வேலை செய்து குடும்பத்தை காப்பாற்றி வந்த நிலையில் வயது முதிர்வு காரணமாக உடல்நிலை பாதிக்கப்பட்டு இருந்த நிலையில் அவரது மகன் மருதுபாண்டி ஆர்டிஸ்ட் வேலை பார்த்து வரும் நிலையில் அவரது உறவினர் பெண் ஒருவர் அந்த முதியவரை ஆட்டோவில் ஏற்றி வந்து சாலை ஓரமாக விட்டுவிட்டு கண்டும் காணாமல் சென்று விட்டதாக அந்த முதியவர் கூற அந்த சமூக ஆர்வலர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். தொடர்ந்து அந்த பகுதி சிசிடிவி கேமரா காட்சியை பார்த்தபோது கல் நெஞ்சமாக அந்த முதியவரை ஆட்டோவில் இருந்து அழைத்து வந்து சாலையில் அமர வைத்து விட்டு செல்லக்கூடிய ஈவு இரக்கமற்ற காட்சி பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. இது குறித்து மாவட்ட நிர்வாகம், காவல்துறையினர் விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தல்கள் எழுந்து வருகின்றன. தள்ளாத வயதில் முதியவர்களை இப்படி செய்பவர்களை என்ன செய்ய வேண்டும்? கருத்துக்களில் விவாதிப்போம்.